தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் இலங்கை தமிழரசு கட்சியில் வீட்டு சின்னத்திலே கிளிநொச்சி மாவட்டத்திலே போட்டியிடுகின்ற வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த மண்ணின் மைந்தனும் கரைச்சி பிரதேச சபையில் கௌரவ உறுப்பினருமான அண்ணன் சேதுபதி அவர்களே, தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கிளிநொச்சி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களே, கரைச்சி பிரதேச சபையினுடைய கௌரவ தவிசாளர் நாவை கோராஜா அவர்களே, கரைச்சி பிரதேச சபையினுடைய கௌரவ துணை தவிசாளர் நவுலன் அவர்களே, கரைச்சி பிரதேச சபையினுடைய என்சக உறுப்பினர்களே, அம்பாறை மாவட்டத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற பொறியியலாளர் கலாநிதி கணேசன் அவர்களே, இன்று கிளிநொச்சி மாவட்டத்திலே முத்தமிழ் வேந்தர்களாக போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்ற இலக்கம் 1 போட்டியிடுகின்ற திருப்ப அரியரத்னம் ஐயா அவர்களே, இலக்கம் 5 போட்டியிடுகின்ற திருத்த குருகுலராஜா ஐயா அவர்களே, இலக்கம் 7 போட்டியிடுகின்ற திரு சு பசுபதி பிள்ளை ஐயா அவர்களே, மாற்று வலுவுடையோர் சங்கத்தின் தலைவர் அவர்களே, எமது கட்சியில் இளைஞர் அணியின் தலைவர் அவர்களே, எமது கட்சியினுடைய செயற்பாட்டாளர்களே, தமிழ் உணர்வோடும் உறுதியோடும் உரிமையோடும் கலந்து கொண்டிருக்கின்ற பாசத்துக்குரிய மக்களே, தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வாக்களிப்போம் என்ற உறுதியோடு வானவில்போல் தொலைவிலே இருந்து கேட்டுக் கொண்டிருக்கின்ற பாசத்துக்குரிய வாக்காளர் பெருமக்களே, அனைவருக்கும் எனது இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வடமாகாண சபைக்கான இந்த தேர்தல் வந்திருக்கின்றது. ஆனால் இன்று எங்கள் முன்னே ஒரு பரபரப்பான செய்தியும் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. வடமாகாண சபையை தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆட்சி அமைக்கப் போகின்றது. வடமாகாண சபையிலே இருக்கின்ற நிதியை நாங்கள் ஏதாவது வழியிலே செலவழித்து விடுவோம் என்று கவர்னர் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். ஆடல் என்ன, பாடல் என்ன, கோழி பிரியாணி என்ன, கோடை வடிவான போத்தில் என்ன, கடக்கன் குத்தின காவாளிகளுக்கும் கொண்டாட்டமாக என்று நடந்து கொண்டிருக்கின்ற எங்களோட மாகாண நிதி என்று விரயமாக அவை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த மாகாண சபை தேர்தல் முடிவதற்குள்ளே மாகாண நிதியும் முடிந்துவிடும் போல் இருக்கின்றது. ஆனால் எமது பிரதேசங்களுக்கான அபிவிருத்தியை அவர்கள் செய்யவில்லை. குறித்தொதுக்கப்பட்ட மாகாண நிதி மூலம் பிரதேச சபைகளோடாக செய்யப்பட வேண்டிய பல அபிவிருத்தி திட்டங்களை அவர்கள் செய்யவில்லை. இந்த 2013ஆம் ஆண்டுக்கான அபிவிருத்தி திட்டங்கள் எங்களது பிரதேச சபையால் முன்மொழியப்பட்டு அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. அதிலே 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஒரு நூலகம் போடப்பட்டிருந்தது, 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஒரு சந்தை தொகுதி போடப்பட்டிருந்தது, 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஒரு சிறுவர் பூங்கா போடப்பட்டிருந்தது. இவை அனைத்தும் போட்டு அனுப்பப்பட்டிருக்கின்றது. ஆனால் அதற்கான எந்த அபிவிருத்தியுமே எங்கள் பகுதிகளில் செய்யப்படவில்லை. அந்த நிதிதான் இன்று கோலாகலமாக செலவழிக்கப்பட போகின்றது. இதுதான் எங்களுடைய நிலைமை. இன்று வடமாகாணத்திலே உள்ள 5 மாவட்டங்களிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் இந்த வடமாகாண சபைக்கான தேர்தல் நடவடிக்கைகள் மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. கிளிநொச்சி மாவட்டத்திலே 68,589 வாக்காளர்கள் நாங்கள் வாக்களிக்க தகுதியாக இருக்கின்றோம். கிளிநொச்சி மாவட்டத்துக்கென 4 உறுப்பினர்களை பெற்றுக் கொள்வதற்காக இன்று 91 வேட்பாளர்கள் களத்திலே, சுவரிலே, மதில்களே போராடி கொண்டிருக்கின்றார்கள். இதிலே பதிவு செய்யப்பட்ட 11 அரசியல் கட்சிகளும் 2 சுயேட்சை குழுக்களும் களமிறக்கப்பட்டிருக்கின்றன. தமிழர்களுடைய அடையாளத்தையும் தமிழர்களுடைய வரலாற்று ரீதியான பண்புகளையும் கொண்டு ஒரு தமிழ் கட்சி மட்டும் அந்த வாக்குச்சீட்டிலே இருக்கின்றது. இந்த வடமாகாண சபை தேர்தலிலே போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்றது. அதுதான் இலங்கை தமிழரசு கட்சி. நாங்கள் தமிழர்கள், எங்களது பாட்டன் கூட்டம், எங்களது பூர்வீகம் எல்லாமே தமிழ். ஆனால் நாங்கள் தமிழை மறந்து, எங்களது தமிழ் உணவை மறந்து, எங்களது தமிழ் இனத்தின் வரலாற்றை மறந்து நாங்கள் வேறு எந்த கட்சிக்கும் வாக்களிக்க முடியாது. தமிழர்களாகிய ஒவ்வொருவரும் நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் இலங்கை தமிழரசு கட்சியின் வீட்டு சின்னத்துக்கு வாக்களிப்போம் என்ற ஒரு உறுதியான நிலைப்பாட்டிலே இன்று நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மாகாண சபை நிர்வாகங்களை பொறுத்தமட்டிலே குறிப்பாக இந்த கல்வி திணைக்களங்கள், நீர்ப்பாசன திணைக்களங்கள், விவசாய திணைக்களம் என்று ஏகப்பட்ட திணைக்களங்கள் இதில் இருக்கின்றன. இந்த திணைக்களங்களின் நிறைவேற்று அதிகாரிகள், பணிப்பாளர்களாக இருக்கின்றவர்கள் தங்களது இறுதி காலங்களில் கூட, தங்களது சேவை செய்கின்ற காலங்களில் கூட தாங்கள் படித்துக் கொண்ட அந்த கல்வியின் பிரதிபலிப்பை, தங்களது சுயமான முகாமைத்துவத்தை, தங்களது திட்டமிடலை செய்ய முடியாத அளவுக்கு இன்று இங்கே ஆளுநர் முட்டுக்கட்டை போட்டுக் கொண்டிருக்கின்றார். எங்களது கல்வி பணிப்பாளராக இருந்து பொழுது ஓய்வு
கொண்டிருக்கின்ற குருகுலராஜா ஐயா கூட அந்த ஒரு நிலைமையில் தான் இறுதி காலங்களில் அவர் ஓய்வெடுத்துக் கொண்டார். ஒரு மனிதன் தனது வாழ்விலே நான் இன்னத்தை செய்ய வேண்டும், எனது எதிர்காலத்திலே நான் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு திட்டமிடல் தான் நாங்கள் ஒவ்வொருவருமே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதே போல்தான் ஒரு அரச சேவையிலே இணைந்து கொள்கின்ற ஒரு அரசு அதிகாரி தனது அரச சேவை காலங்களிலே நான் என்னத்தை செய்ய வேண்டும், எனது அரச சேவையின் முதிர்விலே நான் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை அவன் திட்டமிட்டுக் கொள்கின்றார். அவ்வாறு திட்டமிட்டு இருக்கின்ற அதிகாரிகள் பணிப்பாளர்கள் இன்று தங்களது சுயமான முகாமை திட்டமிடல்களை செய்ய முடியாத அளவுக்கு இன்று இந்த மாகாணத்திலே ஆளுநராக இருக்கின்ற ஆளுநர் இன்று கட்டுப்பாடுகளை போட்டுக் கொண்டிருக்கின்றார். இதை உடைத்தறிந்து நாங்கள் தமிழர்கள் எங்களை நாங்களே ஆள வேண்டும், எங்களுடைய அதிகாரிகள் எந்தவித பயமும் இன்றி எங்கள் நிர்வாகங்களை ஆள வேண்டும். அதற்காகவே நாங்கள் இன்று மாகாண சபையிலே போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்றோம். அதற்கு அப்பால் இன்றைய இனத்தினுடைய இத்தனை வளங்கள் அபகரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இரண்டாவது குளத்தில் நாங்கள் சிறு வயதில் ஓடி திரிந்த அந்த குளத்தில் இன்று எங்களால் அங்கே போக முடியாத நிலை. அங்கே ஒரு நன்னீர் மீன்பிடி தொழிலை அவர்கள் சிறப்பாக செய்து கொண்டிருந்தார்கள். இன்று அதுக்கு பல தடைகளை அங்கே விதித்திருக்கிறார்கள். இதை விட எங்களது எத்தனையோ வளங்கள் என்று அடையாளம் வைத்து அபகரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. எல்லைப்புறங்களிலே உள்ள எங்களது கிராமங்கள் அபகரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. எங்களுடைய பழமையான பூர்வீகமான எத்தனையோ கிராமங்களை முழுமையாக சுரண்டிக் கொள்வதற்காக துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவை அனைத்தையும் நாங்கள் இந்த மாகாண சபையிலே வெற்றி பெற்றுக் கொள்வதன் மூலம், வெற்றி என்பது அறுதி பெரும்பான்மையுடன் நாங்கள் வெற்றி பெறுவதன் மூலம் இவற்றுக்கு நாங்கள் முடிவு கட்ட வேண்டும். எங்களது வடக்கு கிழக்கு இணைந்த எங்களது வரலாற்று தாயகத்திலே நிலையானதும் நீதியானதும் கௌரவமானதுமான ஒரு தீர்வை பெற்று எங்களது தமிழ் இனத்தின் புறப்புரிமையை, தமிழ் இனத்தின் வாழ்வுரிமையை, தமிழ் இனத்தின் வரலாற்று உரிமையை நாங்கள் பாதுகாக்க வேண்டிய நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். உண்மையிலே எல்லை கிராமங்களிலே இருக்கின்ற மக்கள் படுகின்ற இன்னல்களும் துன்பங்களும் எங்களுக்கு இன்னும் முழுமையாக தெரியாது. அவர்கள் மீது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற காணி அபகரிப்பாக இருந்தாலும் சரி, அதிகார பறிப்பாக இருந்தாலும் சரி என்று அவர்கள் அதற்கு எதிராக போராடினாலும் கூட புலனாய்வாளர்களாலும் இலங்கை அரசாங்கத்தாலும் அவர்கள் விரட்டியடிக்கப்படுகின்றார்கள். இவ்வாறான நிலைமையிலே இன்று அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நாளை எங்களது இடங்களிலே இந்த நிலைமை வரக்கூடாது. எங்களது வரலாற்று ரீதியான ஆலயங்கள் கூட, பரணியிலே உள்ள சித்திபுரம் என்ற ஆலயத்தினுடைய விக்கிரகங்களை கூட அள்ளி சென்றார்கள். அதே போன்று தமிழர்கள் பல நீண்ட காலமாக இருந்த எங்களுடைய பத்திரகாளி அம்மாளுடைய பத்திரகாளி அம்மன் சிலையை கூட அவர்கள் உடைத்தறிந்திருந்தார்கள். எங்களது வரலாற்று ரீதியான எங்களது அடையாளங்களை அழித்து, வரலாற்று ரீதியான எங்களது அந்த வளங்களை சுரண்டி எதிர்காலத்திலே எங்களது தமிழ் இனத்தை ஒரு நிரந்தர ஏமாளிகளாக்க வேண்டும் என்று அவர்கள் துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் இந்த மண்ணிலே தமிழர்களாக பிறந்தோம். எங்களது பூர்வீகம் தமிழ். நாங்கள் இந்த மண்ணிலே தமிழர்களாக வாழ்ந்து தமிழர்களாக வரலாறு படைக்க வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் இன்று ஜனநாயக ரீதியிலே போராடி கொண்டிருக்கின்றோம். ஆம், எதிர்வரும் 21ஆம் தேதி நாங்கள் வாக்களிக்கப் போகின்றோம். இன்னும் 8 நாட்களே இருக்கின்றன. எங்கள் மக்கள் அளிக்கின்ற அந்த வாக்கு என்பது வாக்கின் மூலம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த ஆட்சியை கைப்பற்றும். 8 திசைக்கும் எங்கள் செய்தி இடிக்கும். இது சர்வதேசம் வரை தொட்டி சொல்லும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு வட மாகாண சபையை அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்திருக்கின்றது. அந்த நல்ல செய்தி சர்வதேசம் வரை தொட்டி செல்லும். எனவே நாங்கள் அனைவரும் எமது இனத்தின் விடுதலைக்காக வீழ்ந்து விதையாகி போன எங்கள் வீர மறவர்களினதும் தமிழ் உணர்வோடு மடிந்து போன எங்கள் உறவுகளினதும் உணர்வுகளின் மீது வாக்களிப்போம். நாங்கள் வீட்டு சின்னத்துக்கு அளிக்கின்ற வாக்கும், இந்த வெற்றி நாயகர்களுக்கு அளிக்கின்ற வாக்கும் எங்கள் அழிந்து போன எங்களது தேசத்தையும் வீழ்ந்து போன எங்களது சமுதாயத்தையும் மீள கட்டி எழுப்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.